பெரியாரோட ஜேர்னல்ஸ் என்னென்னு இதில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து குடிக்கிறாரு, அதனால் என்ன ஆகுதுன்னா கிளர்ச்சி வருது, ரிவோல்ட் வருது. அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் நடக்குது, புரட்சி. ரெவல்யூஷன் நடக்குது, ரெவல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரேஷ்னலிசம், பகுத்தறிவு வந்து நம்மளுக்கு வரும். ரேஷ்னலிசம் வருது, ரேஷ்னலிசம் வந்தங்காட்டி அவருக்கு விடுதலை ஆயிடுறாரு குடியிலிருந்து. ஃபஸ்ட்டு என்னென்னா குடிக்கிறாங்க, அதனால் கிளர்ச்சி, ரிவோல்ட் வருது. அதுக்கப்புறம் புரட்சி வருது, புரட்சி வந்து ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் ரேஷ்னலிசம் வருது, பகுத்தறிவு வருது. பகுத்தறிவு வந்ததுக்கப்புறம் விடுதலை ஆயிடுறாங்க குடியிலிருந்து. இதுதான் ஷார்ட்கட். 1925 வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஆரம்பித்த போதே குடியரசு வந்து இவர் விட்டிருப்பார். ரிவோல்ட் வந்து 1928, 3 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1933 வந்து ரெவல்யூஷன் வருது. அதுக்கப்புறம் ஆர்டராக ரெண்டு ஜேர்னல்ஸ் வருது. 34 வந்து ரேஷ்னல், விடுதலை வந்து 1935. காந்தியோட ஒர்க் என்னென்னு பார்த்துட்டோம்னா 1903 வந்து இந்தியன் ஒப்பீனியன். இந்த இந்தியன் ஒப்பீனியனில் வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இது வெளியிட்டிருப்பார். 1999 யங் இந்தியா. இது என்ன வீக்லியா டெய்லியான்னு கேட்பாங்க. இது வந்து வீக்லி, இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். 1919 வந்து நவிஜன் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருப்பார். 1933 ஹரிஜன் அப்படிங்கிறது வந்து வெளியிட்டிருப்பார்.